Samayal. வணக்கம், நான் ராயல் மில்லின் சென்னையிலேருந்து வரேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ண போகிற டிஷ் வந்து ப்ரான் தெர்மிடோர் என்ற பேரை வச்ச டிஷ்ஷு. இந்த பேரை கேட்டு கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான கான்டினென்டல் டிஷ்ஷு, இட்டாலியன் நாட்டை சேர்ந்தது. இது ஒயிட் சாஸ்ன்ற ஒரு சாஸ் வச்சு பண்ணுற டிஷ்ஷு. நான் உங்களுக்கு எப்படி இந்த ஒயிட் சாஸ் பண்ணணும், எப்படி இந்த டிஷ்ஷை முடிக்கணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த பேனில் நான் கொஞ்சோண்டு பட்டர், அதே சமயத்தில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயிலும் போடுவேன். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பட்டர் தனியாக ப்ரானை எறாவை சமைக்கும் போது நல்லா சூடான பேனில் தான் சமைக்கணும். நான் இந்த பட்டர் மட்டும் தனியாக போட்டால் பட்டர் கருப்பாயிடும். அதனால தான் நான் அந்த எண்ணெயும் போடுறேன். அதனால் பட்டர் கருப்பாக இருக்கிறது. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மஷ்ரூமு, 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்குவேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம், சாப்ட் பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு, இப்போ இந்த மஷ்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணது பட்டன் மஷ்ரூம்ஸ். அதுக்கு இங்கிலீஷில் ஷாம்பினியான்னு பேர். நம்ம எல்லா கடையிலையும் கிடைக்கும். வெங்காயம் ரெகுலர் வெங்காயம் நல்லா சிறிதாக வெட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி பூண்டு நாங்கள் பீல்டு பூண்டு வாங்கலாம் இப்போ மார்க்கெட்டில். நாங்கள் ஃபுல் பூண்டு வாங்கி உரித்து நல்லா சாப் பண்ணி உள்ளே போடுறோம். இது வதக்கும் போது அதே சமயத்தில் இந்த எறா இருக்குது. இந்த எறா கடையில் 30-40 கவுண்ட்னுவாங்க. பிளாக் டைகர் யூஸ் பண்ணலாம், சான்ஃப்ளவரை யூஸ் பண்ணலாம். 2 விதங்க இருக்குது. நான் சான்ஃப்ளவர் எறா யூஸ் பண்ணுறேன். இது கடல் எறா. இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இந்த தலையை எடுத்துருவேன், தோலையும் எடுத்துருவேன். கத்தியில் ஒரு கீறு போட்டு அதில் இருக்கிற அழுக்கையும் வெளியே எடுத்துருவோம். அதை எடுத்துகிட்ட பிறகு இதில் போடுவோம். இது கொஞ்சம் வதக்குற சமயத்தில் இதை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எப்படி பண்ணுறேன்னு காட்டிடுறேன். எடுத்தாச்சு. இந்த கத்தியில் ஒரு கீறு, இப்போ இதில் இந்த கருப்பாக வரும் ஒன்று, அதை வெளியே எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லா எறாவும் ரெடி பண்ணிவிடுவேன் நான். ஆனால் அந்த வாழை மட்டும் வச்சுருவாங்க. ஏன்னா சில சமயத்தில் சிலருக்கு அந்த வாழை பிடிச்சிட்டு எறாவை கடிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அதனால் அதை அந்த மாதிரி வச்சுருவேன் நான். அதில் இது 5 எறா இருக்குது. இப்போ நான் இந்த எறாங்களுக்கு பேரை கொடுத்தேன் நான். ஒன்று பிளாக் டைகர், ஒன்று சீ ஃப்ளவர்னு. சீ ஃப்ளவரில் சான்ஃப்ளவர் ஒன்று இருக்குது. இது நம்ம சிலருக்கு இது நான் சொல்கிறது புரியாத இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் போய் பெரிய சைஸ் எறா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் சில சமயத்தில் வெளியூருங்களில் இந்த கருப்பு கூட எடுக்க மாட்டாங்க. அதை நேராகவே யூஸ் பண்ணலாம் குக்கிங்கில். தலையோடய அப்படியே போடுவாங்க. நான் அதை எடுத்துடுறேன் வெளியே. இப்போ இதை யூஸ் பண்ணியாச்சு. இது இப்போ நல்லா ஹீட் வந்திருக்கு, நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த கார்லிக்கு, இந்த வெங்காயம், மஷ்ரூமு, அந்த டைமில் இந்த எறாவை நான் உள்ளே போடுறேன். எறா உள்ளே போட்டு இந்த பேன் சூடு நல்லா இருக்கணும். ஏன்னா எறா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, லைட்டாக குக் பண்ணாவே போதும். நல்லா சூடு வந்த பிறகு பிராண்டி, ஒரு 60 ml பிராண்டி உள்ளே விட்றேன். இதை தனியாக எடுத்து வச்சுருவேன். இப்போ இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு காத்துருப்பேன். இதுக்கு ஒயிட் சாஸ் இப்போ ரெடி பண்ணோம். ஒயிட் சாஸுக்கு ஒரு 1/2 கப்பு பால், இல்லைனா 1 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார், இதை போட்டு இதை நல்லா விஸ்க் பண்ணணும்.
விஸ்க் பண்ணாக்கா உங்களுக்கு அந்த லம்ப்ஸ் இருக்காது. பேனை ரெடி பண்ணிட்டு நல்லா விஸ்க் பண்ணது அதில் கொஞ்சம் ஊற்றி திக்கனிங் கொண்டாந்த பிறகு இதை உள்ளே இறக்கிடுவோம். இது சூடு ஆவாக திக்காகும் இந்த சாஸு. இப்போ நாங்கள் ஹோட்டலில் வேலை செய்யும் போது ஒரே சமயத்தில் சாஸும் ரெடி பண்ணுவோம், ப்ரானையும் ரெடி பண்ணுவோம். இல்லைனாக்கா சாஸை முதல்ல ரெடி பண்ணி வச்சுருப்போம், கடைசி நிமிஷத்தில் வெறும் அதை எடுத்து உள்ளே போட்டு தின் பண்ணிக்குவோம். இப்போ உங்களுக்கு இது திக்காவது தெரியுது பாருங்கள், சூடாவாக இது திக்காகும். இப்போ திக்காகுது. இப்போ இதில் எறாவை போட்டு திக்கன் பண்ணிக்க வேண்டியது தான். இன்னும் இது வரைக்கும் நான் இதில் சீசனிங்கே போடல, இனிமேல் தான் சீசனிங் போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணாக்கா தின்னாயிடும். சீசனிங் நான் வந்து 2 வச்சுருக்கேன் இங்கே தனியாக. லெமன் சால்ட்டுன்னு ஒன்று, பெப்பர்னு ஒன்று வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு பண்ணிக்குவோம், சீசன் பண்ணிக்குவோம் நம்ம. லெமன் சால்ட்டு, பெப்பர். இது வந்து நான் இவ்வளோ தான் போடணும், இது போடக்கூடாது என்ற ஐடியாவில் வேலை செய்கிறதில்ல. இது வந்து என்னோடய டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுவேன். அது லெமன் சால்ட் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போ போனோம்னா கிடைக்கும். இது லெமன் சால்ட் வந்து கொஞ்சம் இந்த லெமன் ஃப்ளேவர் வச்ச உப்பு தான். இது நாங்கள் வந்து ஹோட்டலில் சில சமயத்தில் பண்ணுவோம். இது வந்து லெமன் ஃப்ளேவர் சால்ட் வாட்டர் ரிடக்ஷன் பண்ணி கொண்டார ப்ராடக்ட் இது. இப்போ இந்த ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட் சாஸ் பண்ணும்போது இந்த இது கொதிக்கணும், அப்போ தான் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒயிட் சாஸில் திக்காக கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தின்னாவும் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரானை தனியாக போட்டுருவேன் டிஷ்ஷில். அது சில சமயத்தில் அதில் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணுவோம், சில சமயத்தில் சீஸ் ஆட் பண்ணுவோம், மார்னே சாஸ் ஆக்குவோம் அதை. இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினச்சோம்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் ரிடக்ஷனுக்கு, தின் பண்ணுறதுக்கு. ஒயிட் சாஸ் பண்ணும்போது பாயில் ஆகிடுச்சுனாக்கா பரவாயில்ல, இப்போ குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாயில் ஆகலைனாக்கா அந்த மாவோட ரானஸ் உங்களுக்கு டேஸ்ட் வரும். இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த பாயிலிங் வருது, இந்த மாதிரி பாயிலிங் வந்துச்சுனாவே இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டிஷ்ஷில் கொஞ்சம் சாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் ப்ரான் தெர்மிடோரு. இப்போ இந்த டிஷ்ஷை வந்து பட்டர் ரைஸ் வச்சும் சாப்பிட்லாம், பிரெட் வச்சும் சாப்பிட்லாம், எது வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ்ஷு. மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் முடிக்கலாம். ஏன்னா ப்ரானோட குக்கிங் மட்டும் 1 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது. ப்ரான் ஹாட் பேனில் 1 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா குக்கிங்கு ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகிடும்.